ஆப்கி அதாலத்துல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு இதுதான். இவர் எப்பவும் கன்ஃபியூஸ்டா இருப்பார். சோனு, உங்க சின்ன வயசை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க பெரிய டாப்பரா இருந்தீங்க ஸ்கூல்ல. சயின்டிஸ்டாகத்தான் விரும்பினீங்களா? கன்ஃபியூஸ் ஆகி சிங்கர் ஆயிட்டீங்களா? இதுல கன்ஃபியூஷனுக்கு எதுவும் இல்லை சார். இது எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட்டிங்க உட்காந்துருக்காரு. அவர் பேர் கைலாஷ். அவருக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளோ நல்லா படிப்பேன்னு. அதில் நான் படிப்பில் அப்படியே முங்கிட்டேன். படிப்புன்னு. கூடவே ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியே பாட்டு என்னோட அப்பா என்னோட அம்மாவால் எனக்கு அப்படியே கிடச்சிது. அதே மாதிரி பாட்டுலேயும் நான் நல்லா ரிஹர்சல்ஸ் பண்ணேன். ஒரு வயசு வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏதாவது கண்டுபிடிக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு. அப்புறம் நான் எல்லா சயின்ஸையும் படித்தேன். நான் டிஸ்கவரி சயின்ஸ் நிறையவே பார்ப்பேன். இல்லைனா யூடியூபுக்கு போனால் கூட ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு நிறைய கிரேஸ் சயின்ஸில், புதுசான விஷயங்கள்ல நிறைய. அதுக்கு முடிவே இல்லை. ஆனால் பாட்டு அது கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட். யாரு உங்களை சிங்கர் ஆக்கினாங்க? சிங்கர் உருவாக்க முடியாது, சிங்கர் பிறப்பான். நான் பிறந்ததே ஒரு பாடகனா. அப்புறம் 15 வயசுலேயே நான் டெல்லியில் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணி அதில் ஜெயிக்கவும் செஞ்சேன். அப்புறம் நான் என்னோட அப்பா அருண்குமார் நிகாம் அவர்கள், எங்கள் அம்மா சோபனா நிகாம் அவர்கள் டிசைட் பண்ணாங்க ஏதாவது ஒரு விதத்தில் மும்பைக்கு போயே ஆகணும்னு. என்னோட பாட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயே ஆகணும்னு. ஸோ நாங்கள் மும்பை போயே ஆகணும். ஸோ 18 வயசில் நான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணப்போ அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு போயிட்டேன். அப்புறம் நான் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட எக்ஸாம்ஸ் வரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. अच्छा सिला दिया तूने मेरे प्यार का, यार नहीं फाड़ दिया एक अच्छा यार का. உங்க அப்பாவும் இன்னைக்கு ஷோக்கு வந்திருக்காரு. ஆமா, நான் அவர்கிட்ட ஒன்ன கேட்க விரும்புறேன். பொதுவா பெத்தவங்க பசங்கிட்ட சொல்லுவாங்க, நீ டாக்டர் ஆகணும், அப்படி சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ பெரிய சயின்டிஸ்டா வரணும். ஆனா இவர் இந்த லைனுக்கு வரும்போது நீங்க இவரை தடுக்கலையா? இல்ல, ஆக்சுவலி நானே ஒரு சிங்கர் தான். சோ எனக்கு அதை பத்தி தெரியும். எந்த சிங்கருக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு தூரம் போக முடியும்னு. சோ நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். இவனோட திறமை எதுல அதிகமா இருக்கோ அதுலதான் இவன் போகணும்னு நான் நினைச்சேன். அது சக்சஸும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆக்டிங்? ஆமா, சின்ன வயசுல நான் சில படங்கள்ல ஆக்டரா வேலை பார்த்தேன். இல்ல அதுக்கும் முன்னாடினா சைல்ட் ஆர்டிஸ்ட். ஆமா, உஸ்தாத் சே, பியாரா துஷ்மன், தக்தீர், கிருஷ்ணா, பேத்தாப், சன்னி டியோலோட சின்ன வயசுல நான் தான் பண்ணேன். ஸோ நிறைய படங்கள்ல நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். விஷயம் என்னன்னா, நாங்கள் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல நான் கொஞ்ச நாள் மும்பையில் இருந்தோம். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும். என்னோட தங்கச்சி கூட மும்பையில் தான் பிறந்தா. அந்த நேரத்தில் நான் இங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சைல்டு ஆர்டிஸ்டா. அதுக்கப்புறமா விட்டுட்டு டெல்லிக்கு திரும்பி வந்துட்டோம். படிப்பையும் ஒழுங்காக கண்டினியூ பண்ணேன். அப்புறம் பாட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் மும்பைக்கு 91ல் திரும்ப வந்துட்டோம். மும்பை போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம், ரொம்ப அதிகமாக, ரொம்ப. ஆனால் விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிபடுறதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. நான் சொல்கிறது புரியுதா? சில பேர் சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அதை விட பெரிய கஷ்டங்கள் வரும். எங்கள் அப்பா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. நான் சாப்பாட்டுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை, ஆனால் எமோஷ்னலாக நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன். யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது படிப்புல நிறையவே நான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். ஸ்கூல் டீச்சர்ஸ் அன்பு காட்டுவாங்க. ஆனா இங்க என்னடா பண்ற, இங்க உனக்கு என்ன வேலை? வெளியே இருக்கிற வாட்ச்மேன் கூட ஆரம்பத்துல இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்றேன். ஒரு பாட்டு இருந்துச்சு, இந்த பாட்டு என்ன அனுமாலிக் சார் பாட வச்சாரு. ரிஹர்சல் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய நல்ல இன்சிடென்ட். ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியும். நான் ஃபீல்டுக்கு புதுசாக வந்த பையன். எனக்கும் வாழ்க்கையில் இன்சல்ட் சந்திச்சதே இல்லை. எப்பவும் வீட்டில் கிளாஸாக இருப்பேன். அப்பா அம்மா கூட என்கிட்ட மரியாதையாக தான் பேசுவாங்க.
அப்புறம் என்னோட பிரியமான எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பிரியம் அதிகம், எனக்கும் பிரியம் அதிகம் இப்பவும் தான். ஆனா அவரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உங்களுக்கு தெரியும்ல, அனு மாலிக் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்புறம் இந்த பாட்டை பாட போனேன். ஸோ அதோட பீட் 68. இது நான் என்ன நினைச்சேன்னா அதுல ரிதம் இல்லைன்னு, ஆனா அதனால இப்படி பாடினேன். ஏன்னா 1 2 3 1 2 3 அதான் அதோட பீட். ஒரு வாட்டி தான் சொன்னாரு, அதுக்குள்ள நான் கத்துக்கணும்னா எப்படி? அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏன்பா இங்க வளர வந்தியா இல்ல சிங்கராக வந்தியான்னாரு. எனக்கு இன்னும் கூட அந்த இன்சல்ட் ஞாபகமா இருக்கு. நான் ஒரு நாள் அவர்கிட்டயே சொன்னேன், நீங்க ரொம்ப பயங்கரமான ஆள் சார்னு. எப்படி நீங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க, பயமுறுத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இப்ப அவரு இஸ் மோர் லைக் எ படி. நான் அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆளு, சின்ன வயசுல உங்க அப்பா அம்மாக்கு நீங்க ரொம்ப டென்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆமாமா, நான் அப்படிதான் இருந்தேன். So this is the kind of அனு மாலிக் பாத்தீங்கன்னா, அனு மாலிக் உங்களுக்கு பெரிய ஹிட் சாங் கொடுத்தாரு. ஆமா, பெரிய ஹிட் சாங் கொடுத்தாரு. என்னோட கரியர்ல அனு மாலிக் சாருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்குன்னா, என்னால இந்த விஷயத்த என்னைக்குமே மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் என்னவா இருக்கணும், அதுல ஒரு பெரிய பங்களிப்பு, பெரிய அன்பு அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சந்தேசி ஹாத்தே ஹே அது என்னோட ஃபர்ஸ்ட் ஹிட் பாட்டு. அதனால நான் மக்கள் கிட்ட நல்ல ஒரு பாடகனா பேர் பெற்றேன். இதுவும் அனுஜியோடது தான். ரெஃப்யூஜி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாட்டும் அவர் எனக்கு எவ்வளவோ. அப்புறம் இன்னைக்கு கூட அவருக்கு நான் பேகம் ஜான்ல ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு இருக்கு, அவருக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலான அன்பு. அந்த பாட்டு ஹிட் ஆனது பாடினால இல்ல, அதோட ரித்தமால தானே. எந்த பாட்டு? தில் தீவானா. தில் தீவானா இல்ல, இதுல சிங்கர் இருக்காரு, நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் மியூசிக்ல இந்த மக்கள் டைப் காஸ்ட் ஆயிடுவாங்க. சந்தேஷி வந்ததும் என் பாட்டு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பாடுறாரு, ஆனா ரஃபி சார் மாதிரியே பாடுறாருன்னு சொன்னாங்க. பேட்ரியாட்டிக் பாட்டு வரும்போது பாட்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ அது முடியாதுல்ல, நான் ட்ரெண்டியா பாடணும், மெயின் ஸ்ட்ரீம்ல பாடணும். எல்லாருக்கும் தெரியும் நான் வெஸ்டர்ன் மியூசிக் கேட்பேன், இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன். ஸோ எனக்கு இப்போ ட்ரெண்ட்ல இருக்க பாட்டை கொடுங்க. ஸோ இந்த பாட்டு தில் தீவானா பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு எனக்கு வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அதுவும் என்னால நார்மல் பாட்டும் பாட முடியும், அப்புறம் ஆட்டிடியூட் பாட்டும் பாட முடியும்ன்றது. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரல. இப்பெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வெஸ்டர்னைஸ்ட் சிங்கிங். திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சாங். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்தையை உருவாக்குச்சு. இந்தியன் பிலிம் மியூசிக்ல இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கான்சர்ட் பாட்டு, அக்ரெசிவ் பாட்டும் பாட முடியும்னு. சோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஐ ஃபீல் both the songs complemented each other. அப்புறம் நீங்க பாடின இந்த பாட்டு क्या है तेरा मोबाइल नंबर? எல்லா மனுஷனுக்கும் பாருங்க, என்னோட முதல் மாஸ்டர் ரஃபி சாரை பத்தி நான் இதை சொல்லுவேன். ரஃபி சார் பாடின மாதிரி இந்த பாட்டு ஓ துனியா கே ரக்வாலே அவரும் பண்ணுவாரு. சர் ஜோ தெரா சக்கராயே யா தில் டூபா ஜாயே ஆஜா பியாரே. சோ அவரு அந்த பாட்டும் பாடினாரு. அப்புறம் சாஹே கோய் முझे ஜங்கலி கஹே இந்த மாதிரியும் பாடினாரு. ஸோ வாட் இஸ் மொபைல் நம்பர் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அப்புறம் அவரோட சிஷியனா இருக்கிறதுனால மக்கள் என்னோட எல்லா விதமான பாடல்களையும் கேட்டே ஆகணும். அவங்க என்ன கல் ஹோ நா ஹோ மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாட்லையும் கேட்கணும், பேட்ரியாட்டிக் பாட்லையும் கேட்கணும், என்ன காமெடி பாட்டில் கேட்கணும். நான் நிறைய காமெடி பாட்டும் பாடியிருக்கேன். அதுல அது ரொமான்டிக் பாட்டா இருந்தாலும் காமெடியான பாட்டு தானே. வாட் இஸ் மொபைல் நம்பர் காமெடி பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். இந்த பாடல்கள் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், எந்த காமெடி பாட்டுன்னு. ஒரு பாட்டு கூட நான் பாடினேன். அதோட முதல் வரி வினோத் ராத்தோருக்கு நான் பாடினேன். ஃபுல் பாட்டுமே நான் அல்தாஃப் மாதிரி பாடினேன். அது मैं सूरज हूँ न कहाँ राजा भोज कहाँ गंगू तेली, कहाँ राजा भोज कहाँ गंगू तेली. ऐसे गाते இந்த பாட்டுல வாட் இஸ் மொபைல் நம்பர் வேணும்னா இதை இப்படி கூட வாட் இஸ் மொபைல் நம்பர், வாட் இஸ் யுவர் ஸ்டைல் நம்பர் கர்னி ஹை இப்படி ரொமான்டிக்கா பாடிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் ஹீரோ யாருன்னு, கோவிந்தா. அவர் பண்ற குறும்பெல்லாம் தெரியும், அதனால தான் அப்படி பாடினேன். வாட் இஸ் மொபைல் நம்பர், வாட் இஸ் யுவர் ஸ்டைல் நம்பர் கர்னி ஹை प्यार, வாட் இஸ் யுவர். அதுக்காக தான் இப்படி பாடினேன். ஸோ அதனால நான் அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாட முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு பாட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இஸ் பியார் கோ கியா நாம் தோ.
நான் எப்பவும் சொல்வேன் நான் இந்த பாட்டை லக்கி அலிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் பாடியிருக்கேன்னு. ஏன்னா அவரோட பாடுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஐ யூஸ் டு லைக் லக்கி அலி. அவரோட வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ். ஸோ நான் அந்த பாட்டை इस प्यार को मैं क्या नाम दूं, हो बेचैन दिल को कैसे आराम दूं, वो 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 So I started like him. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க எத்தனையோ சிங்கர்ஸை சேர்த்து ஒரே நேரத்தில் அவங்கள வச்சு ஒரு 40 பாட்டுகள் பாட முடியும் அப்படின்னு. நான் இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட பாடினேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஒருவேளை முடியலன்னா மன்னிச்சிடுங்க. அப்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்போ இவர் திடீர்னு கேட்டு என்ன ஆபத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. ஸோ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். तेरा प्यार प्यार प्यार, तेरा प्यार प्यार प्यार, हुक्का बार बार देखो, हजार बार देखो, मैंने देखा है ये एक सपना, फूलों के शहर में है ना, बोलो बोलो है ना, बोलो बोलो। पापा को मम्मी से, मम्मी को पापा कहते हैं, बड़ा नाम करेगा, मगर ये मेरा दिल प्यार का दीवाना, दीवाना दीवाना प्यार मांगा है तुम्ही से, ना इनकार करो, पास बैठो जरा सी आहट होती है तो दिल सोचता है कहीं ये वो तो नहीं, नहीं नहीं अभी नहीं, थोड़ा करो इंतजार. இப்படி தான் நான் பாடினேன். ஸோ இட்ஸ் லிட்டில் ஒரு காலத்துல எல்லா படத்துலயும் சோனு நிகமோட பாட்டு இருக்கும். அந்த காலகட்டத்துல ஷாருக் கானோட எல்லா பாட்டையும் நீங்க தான் பாடுவீங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட். கல் ஹோ ந ஹோ, கபி அல்விதா நா கெஹனா, நீங்க ரொம்ப வித்தியாசமாலாம் பாடி இருக்கீங்க. ஆமா. அப்புறம் நிறைய பேர் உங்களை பாராட்டி இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துச்சு எல்லாம். என்னோட வாழ்க்கையில ஓவர் நைட் சக்சஸ் என்னைக்குமே நடந்ததே இல்லை. अच्छा सिला दियालेருந்து என் கதை ஆரம்பிச்சது. इश्क में हम तुम्हें क्या बताएं, இவங்கெல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க, பிறந்திருக்க கூட மாட்டாங்க. किस कदर चोट खाए हुए हैं. இது பண்ணேன். இதுக்கப்புறம் டெலிவிஷன்ல நான் ஒரு ஷோ கூட பண்ணேன். சரிகமா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் மக்கள் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க நான் என்ன யோசிக்கிறேன், எப்படி பேசுறேன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் 97ல சந்தேஷி வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். संदेशे आते हैं हमें तड़पाते हैं, जो चिट्ठी आती है वो पूछे जाती है कि घर कब आओगे, कि घर कब आओगे, लिखो कब आओगे, कि तुम बिन ये घर सूना सूना है. நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் கூட்டிட்டு போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு, அதாவது என்னோட லைஃப்ல மைல் ஸ்டோனா இருந்த ஒரு பாட்டு. ये दिल दीवाना दीवाना है, ये दिल दीवाने ने मुझको भी कर डाला दीवाना. இந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்ஸ் மொபைல் நம்பர். ऐसा पहली बार हुआ है 17-18 सालों में. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா सूरज हुआ मध्यम, चांद जलने लगा, आसमां ये हाय क्यों पिघलने लगा, मैं ठहरा रहा ज़मीं चलने लगी, धड़का ये दिल सांस थमने लगी. हो क्या ये मेरा पहला पहला प्यार है सजना, क्या ये मेरा पहला पहला प्यार है. அதே படத்துல இன்னொரு பாட்டு कह दो ना you are my soul. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானர், நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். बोल चूड़ियां
बोली कंगना. அந்த பாட்டு. அப்புறம் அடுத்த படத்துல கல் ஹோ நா ஹோ பிகேம், அது எப்படிப்பட்ட கல்ட் வந்துச்சுன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் என்னோட கடைசி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது என்னோட கடைசி நியூஸ் வரும், அல்டிமேட்லி நியூஸ் வரும், ரஜத் சாரும் சொல்லுவார் ஃபேமஸ் சிங்கர் சோனு நிகாம் இறந்துட்டாருன்னு. அப்போ இவர் டிவியில் இந்த பாட்டு வரும். हर घड़ी बदल रही है रूप जिंदगी, छाँव है कभी कभी है धूप जिंदगी, हर पल यहाँ जी भर जियो जो है समा कल हो न हो. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் பழச்சிட்டேன்னா அப்போ இந்த பாட்டு. किसका है ये तुमको इंतजार में होना. இந்த மாதிரி. ஸோ நான் இதுக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அட, நான் இன்னொரு பாட்டை மறந்தே போயிட்டேன். तू ही तू सतरंगी रे, तू ही तू मन रंगी रे. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சாங்ஸ். ஸோ நிறைய பாட்டு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, அந்த படம் பேரு அக்னிபத். जीने के हैं 4 दिन ओ बाकी है बेकार दिन. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்னோட பாட்டை போடும்போது. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னு. ஐ எம் ரியலி ஹாப்பி. அவர் எனக்கு நிறைய கடவுள் இவ்வளவு கொடுத்திருக்காரு, மக்கள் நிறைய அன்பு காட்டி இருக்காங்க. ஆஸ் a சிங்கர் மக்கள் உங்க மேல அன்பை பொழிஞ்சிருக்காங்க. ஆனா திடீர்னு நீங்க ஹீரோவா போயிட்டீங்க. அப்படியா? உங்க படங்களோட டைட்டில பாருங்களேன், லவ் இன் நேபாள். ஆமா. ஸோ திடீர்னு உங்களுக்கு ஹீரோவாகிற ஆசை எப்படி வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நான் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களோட வீடியோஸ் பண்ணேன். அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம அவருக்கு படம் கொடுக்கலான்னு. ஸோ எனக்காக நான் என்றைக்கும் படம் எடுக்கலை. என்கிட்ட ஆஃபர்ஸ் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன நம்புகிறேன்னா, அது தலையெழுத்து நல்லா இருந்தால் எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும். நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா, நான் என்னோட பாட்டை கேட்டு எதுக்கு அழுதேன், நான் அந்த கடவுளை கும்பிட்டு அவருக்கு தேங்க்யூ சொல்லுவேன். அவர் எனக்கு ரொம்பவே நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன், பாத்தியா சோனு நிகாம், நீ கலக்கியிருக்கேன்னு. அதே மாதிரி நான் என்ன நம்புறேன்னா, எது நடக்கணுமோ அது நடந்துடும். தலையெழுத்து நல்லா இருந்தால் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும், மக்களோட ஆசீர்வாதம் இருக்கும். என்னோட டெஸ்டினியில் அந்த நேரத்தில் சரியான படங்களில் வேலை செய்யணும்னு எழுதி வைக்கல. நான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கேட்டால் சிரிப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை சொல்கிறேன். ஒரு படம் ஜானி துஷ்மன். இப்போ அதுக்கு பின்னாடி என்னோட லாஜிக்கை பாருங்களேன். படம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் புது பையன், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்படி பண்ணு இப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, சன்னி டியோல், அக்ஷய் குமார், பைத்தியக்காரங்க ஒன்றும் இல்லை, சுனில் ஷெட்டி இருக்காரு, அஃப்தாபும் இருக்காரு, அர்ஷத் வாசி இருக்காரு, மனிஷா கொய்ராலா இருக்காங்க, எவ்வளோ பேர். அப்புறம் ஆதித்ய பஞ்சோலியும் இருக்காரு. இத்தனை பேரும் 11 பேரும் பைத்தியமாக இருக்க முடியவே முடியாது. இந்த படம் எவ்வளோ கேவலமாக வந்துச்சுன்னா, யாரெல்லாம் சீசர்ன்டு ஆக்டர்ஸோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அக்ஷய், சன்னி டியோல் சார், அப்புறம் சுனில் ஷெட்டி சார், அர்ஷத் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அஃப்தாப் இருக்காரு. எல்லாரும் ராங் டெசிஷன் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? ஆனால் என்னோட தலையெழுத்துல இவங்க எல்லாரும் ராங் டெசிஷன் எடுத்தாகணும்னு எழுதி இருந்துச்சு. அதை தலையெழுத்துனால எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்படியும் சொல்லிக்கலாம். இல்லை, அது கலெக்டிவ். இட் வாஸ் அ கலெக்டிவ் பேட் லக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யாரும் தப்பான படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார்ஜி முழு முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அது பேசிக்கலி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டென்ஸ் ஆஃப் மை கரியர். அதுக்கப்புறம் நான் படத்தில் நடிக்கணுன்ற ஐடியாவே சுத்தமாக விட்டுட்டேன். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு உள்ளேருந்து ஒரு குரல் வராத வரைக்கும் நான் படம் பண்ணவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் படத்தில் ஆக்டராக வேலை செய்யவே இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். அதாவது எனக்கு அவ்வளோ பசி இல்லை. வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ, இதுக்கப்புறம் நான் பேராசை பிடிச்சு போய் அலைஞ்சேன்னா என்னை விட நன்றி கட்டவன் யாரும் இருக்க முடியாது. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட்.